ஹாய் கைஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் நல்ல ஒரு சுவையான மரவள்ளிக்கிழங்கு அவியலும் அதே மாதிரி நல்ல உரைப்பான ஒரு மூட்டை மிளகாய் சம்பளம் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ அதுவும் இந்த சம்பளை நாங்கள் உரலில் தான் போட்டு இடிக்க போகிறோம். உரலில் இடித்த மூட்டை மிளகாய் சம்பளம் அவிச்செடுத்த மரவள்ளிக்கிழங்கும் ஸ்பெஷல் என்னென்னா சுட சுட சாப்பிட போகிறோம். சுவை எப்படி இருக்கும்ன்றதை நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்க. ஓகே, வாங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் குயிக்காகவே வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த கிழங்கு நான் கடையில் தான் வேண்டினான். இப்போ நாங்கள் கிழங்கு முதல் வெட்டி பார்ப்போம். கிழங்கு நெல்லை கிழங்கான்னு சொல்லி பார்க்க நெல்லை கிழங்கு போல தெரியுது. என்ன சொல்லிச்சுன்னா நல்ல மாத்தன்மையாக இருக்குது. இப்போ இந்த கிழங்குன்ற தோலை உரிப்போம். தோளும் எங்களுக்கு வேகமாக உரிகிறபடினால எங்களுக்கு வேகமாகவே கிழங்கு அவிஞ்சிருமென்று நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வெட்டி தோல் உரித்த கிழங்கை வடிவாக தண்ணி ஊற்றி கழுவுவோம். மரவள்ளி கிழங்குன்னு சொல்லவே எனக்கு அந்த சின்ன காலத்து ஞாபகம் வருது. சில வருஷங்களுக்கு முதல் எங்களை விட சாப்பாட்டோட கட்டாயம் அடிக்கடி மரவள்ளி கிழங்கு அவியலும் சம்பளம், அதே மாதிரி மரவள்ளி கிழங்கு அவிச்சு தாளித்து எடுப்பினோம். நிறைய செத்தல் மிளகாய், நிறைய வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்தா அதில் தனி வாசமும் தனி சுவையும் இருக்கும். ஸோ அந்த ஞாபகங்கள் நிறையவே வருது. ஓகே, இப்போ நாங்கள் வெட்டி கழுவின இந்த கிழங்கை இன்னும் ஒரு சட்டிக்கு போட்டுட்டு இப்போ நாங்கள் இந்த கிழங்கை தூக்கி அடுப்பில் வைப்போம். வச்சுட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை இடித்து விடுவோம். அதனால் குயிக்காகவே இந்த கிழங்கு வந்து அவிஞ்சு வந்துடும். நார்மலாகவே மரவள்ளி கிழங்கு அவிஞ்சு வந்தால் ஒரு லைட்டான மஞ்சள் நிறம் தெரியும். ஆனாலும் நான் ஒரு கொஞ்சம் மஞ்சளை சேர்த்து கொண்டேன். இப்போ எங்களுக்கு நல்லா அடுப்பு எரியுது. கிழங்கு ஒரு கொஞ்சத்துக்குள்ளே அவிஞ்சிடும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ அதுக்கிடையில் எங்களை அந்த காரசாரமான மூட்டை மிளகாய் சம்பளம் ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த சம்பளம் முதலாக ரெடி பண்ணினா தான் எங்களுக்கு சுட சுட மரவள்ளி கிழங்கோட மூட்டை மிளகாய் சம்பளம் சேர்த்து சாப்பிடலாம். இப்போ முதல் தேங்காயை உடைச்சி எடுத்துருவோம். இனி நாங்கள் தேங்காயையும் திருவிட்டோம்னு சொல்லிச்சோன்னா சம்பல் இடிக்கிறது எங்களுக்கு ஈஸி. தேங்காய் பூவும் ரெடி ஆகிடுது. இப்போ நான் இந்த மிளகாயில் ஒரு 8 தொடக்கம் 10 மிளகாய் வரையில் எடுத்தேன். நான் நல்லா பழுத்த மிளகாய், நல்ல பெரிய பெரிய மிளகாய். இப்போ வந்து நாங்கள் போட்டு எல்லாம் இடிப்போம். இடிக்கவே சும்மா அப்படி ஒரு வாசம் வருது. என்னென்னு கேட்டால் மூட்டை மிளகாயில் நல்ல வாசம் இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு எங்களோட மிளகாய் இடிஞ்சு வந்ததுக்கு பிறகு எங்களோட சம்பளுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த உள்ளியையும் வெங்காயத்தையும் சம்பளுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இடிச்சோம்னு சொல்லிச்சோன்னா எங்களுக்கு நெல்லாயும் மிளகாய் வந்து இடிபட்டு வந்துடும். என்னென்னு கேட்டால் மிளகாயும் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து இடிபடைக்க ஒரு வாசம் ஒன்று வருதே, சூப்பராக இருக்குது. மூட்டை மிளகாய்னு சொல்லி சொன்னாலே நல்ல வாசமாக இருக்கும். அநேகமாக நான் கறிகளுக்கு கூட இந்த மிளகாய் தான் போடுறேன். நான் எஸ்பெஷலி வந்து அல்சர் வருத்தம் இருக்கிறவைக்கு இந்த மிளகாய் வந்து நல்லம் அப்படின்னு சொல்லினோம். வயிற்று புண்ணுக்கு நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச மிளகாய் இந்த மிளகாய் அப்படின்னு சொல்லினோம். ஓகே, இப்போ தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா நாங்கள் கொஞ்ச நேரம் இடிப்போம். பாருங்கள், எங்களுக்கு நல்லாயே சம்பல் வந்து இடிபட்டு வந்துட்டுது. இனி எங்களை சம்பளுக்கு தேவையான ஒரு பாதி தேசி புளி சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு சம்பள வடிவாக கலந்து விட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நல்ல காரசாரமான மூட்டை மிளகாய் சம்பல் ரெடி ஆயிடும். ஸோ தடிமன் எல்லாம் இருக்கிறப்போ இவ்வளவு உரைப்போடு சாப்பிடணும். சும்மா அப்படி நல்லா இருக்கும். ஓகே, எங்களுக்கு சம்பளம் ரெடி. இப்போ இந்த சம்பளை நாங்கள் ஒரு பாத்திரத்துக்குள்ள எடுத்து வைப்போம். சம்பல் ரெடி ஆகிட்டுது. இப்போ எங்களோட கிழங்கு அவிஞ்சிட்டுதான்னு சொல்லி பார்த்துட்டு கிழங்கையும் படித்தோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் குயிக்காயே சாப்பிடலாம். ஓகே, கிழங்கும் எங்களுக்கு குயிக்காயும் அவிஞ்சு வந்துட்டு அதே மாதிரி நல்லாயும் அவிஞ்சிட்டுது. இப்போ இந்த கிழங்கு நாங்கள் வடிச்செடுப்போம். மரவள்ளி கிழங்கில்
கஞ்சி வச்சாலும் சும்மா சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கஞ்சி அது. இப்போ நாங்கள் வடிச்சிட்டோம். பாருங்க, எனக்கு நல்ல மஞ்சள் நிறமாயும் இருக்குது. அதை விட நல்லா போல் கிழங்கு அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ இந்த கிழங்கையும் மூட்டை மிளகாய் சம்பளையும் சேர்த்து சாப்பிட்டா சும்மா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் புரியும்பா இப்போ இந்த கிழங்கையும் சம்பளையும் எடுத்துட்டு சாப்பிட வெளிக்கிடுவோம். கிழங்கு உடையாமல் நல்லா அந்த துண்டு துண்டாக நல்லா அவிஞ்சு இருக்குது. ஸோ சம்பளோடு சேர்த்து சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே, இன்றைக்கி எங்களுடைய காலை சாப்பாடு இதுதான். ஸோ நல்ல ஒரு சூப்பரான மரவள்ளி கிழங்கு அவியலும் நல்ல காரசாரமான நல்ல உரைப்பான ஒரு மூட்டை மிளகாய் சம்பளம் தான். ஸோ நீங்களும் மரவள்ளி கிழங்கோட இந்த மூட்டை மிளகாய் சம்பளம் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். வாசமும் வேறு லெவலாக இருக்கும் அண்டு டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்ல உரைப்பாக செய்தீங்கன்னு சொல்லிச்சதுன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ ஓகே, யாராவது வீடியோ பார்க்குற நீங்கள் எங்களோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சோன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் செய்யக்கூடிய இப்படியான சமையல் காணொளிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இன்றைக்கி இந்த மரவள்ளி கிழங்கும் மூட்டை மிளகாய் சம்பளம். நாளைக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலான சமையலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.